ஆண்டவராய் இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். குடும்ப உறவுகள், கர்த்தர் கொடுத்த உறவுகள், உறவுகளை எப்படி கையாளுவது, உறவுகளை எப்படி ஆசீர்வாதமாய் அனுபவிப்பது என்பதை பற்றியெல்லாம் 2 செய்தி உங்களுக்கு கொடுத்தேன். அதில் முதலாவது சொன்னது, இயேசு நம்ம எப்படி நேசித்தாரோ அப்படி மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசு எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டாரோ அதை போல நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். 3வது, குடும்பம் ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் முன்பு சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து முந்தின செய்தியில் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு பின்னாடி உள்ள வார்த்தையை அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு, எபேசியர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிச்சுட்டு இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னன்னா, எல்லாரும் குறையே இல்லாதவங்க கிடையாது, எல்லாத்தையும் குறை உண்டு. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்தோம், எவ்வளவு குற்றம் உள்ளவர்களாக இருந்தோம், இயேசு என்ன செய்தார்? பாவங்களை மன்னித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்தில் தேறினவன். அவனுடைய வயதில், அவன் வாலிபனாக இருந்தபோது அவனுடைய வயதில் இருந்த மற்ற எல்லாரையும் விட பக்தி வைராக்கியமாக இருந்தவன். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் பார்க்க கற்றுக்கொண்ட போது, கிறிஸ்துவின் வழியாக தேவன் என்னை எப்படி பார்த்தார் என்பதை கற்றுக்கொண்ட போது, பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? நானும் குறைவுள்ளவன் தான், என்னிடத்திலும் குற்றம் இருக்கிறது. ஆண்டவர் என் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? தேவனுடைய பார்வையில் நீங்கள் பழைய குற்றவாளி கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அவன் மேல் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பார்கள். அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும். அந்த விசாரணை முடிந்து தண்டனை அனுபவித்து அவன் வெளியே வந்து விடுவான். ஆனால் திரும்ப அதே போல் ஒரு திருட்டோ கொள்ளையோ அந்த ஏரியாவில் நடந்துட்டா ஆட்களை தேடும்போது முதல்ல இவனை தேடுவாங்க. ஏன்னா இவன் பழைய குற்றவாளி, ஏற்கனவே தவறு செய்தபடியால் உலகம் அப்படித்தான் அவனை திரும்பவும் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா? ஒரு முறை உங்களை மன்னித்து விட்டாரானால் உங்களை பழைய குற்றவாளியாக பார்க்க மாட்டார். நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் அவர் மன்னித்தது மட்டுமல்ல, மறந்து விடுகிறார், மறந்து போய் விடுகிறார். எப்படி தெரியுமா? கடல் ஆழத்தில் போய் புதைச்சிட்டேங்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு விலக்கிவிட்டேன் என்று சொல்கிறார். அப்போ என்னால் நினச்சி பார்க்க முடியாது, உன்னை ஒரு குற்றவாளியாக பார்க்க முடியாது. என்னை பொறுத்தளவுக்கு நீ நீதிமான். கிறிஸ்துவுக்குள்ளே நான் உன்னை பார்க்குறேன், நீ நீதிமான். எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் என்னென்னா, ஒவ்வொரு நிருபத்தில் எழுதும்போது பவுல் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாதுன்னு சொல்லுவார். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஏகப்பட்ட குறைகள் இருக்கும், ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் எழுதும்போது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாதுன்னு சொல்லுவார். அதுதான் கர்த்தருடைய பார்வை. குறைவுள்ளவர்கள் தான், குற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் தான், தவறக்கூடியவர்கள் தான். ஆனால் உறவு வலுப்பட வேண்டுமென்றால் குற்றங்களை மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வர வேண்டும். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? எப்பயாவது நடந்த சண்டையில் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க,
10 வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, எனக்கு அன்னைக்கே நீங்கள் இப்படி பேசுனீங்களே எனக்கு தெரியும், நான் மறந்துட்டே நினைக்கிறீங்களா? அன்னைக்கு இதே மாதிரி தான் சொன்னீங்க. என்ன இல்லைன்னா, மன்னிச்சு மறக்கக்கூடிய சுபாவம் இல்லை. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, உங்கள் உறவுகள் நல்லா இருக்கணும்னா, மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னித்ததை மறக்க கற்றுக்கொள்ளணும். மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதை ஞாபகப்படுத்தி அந்த அந்த பார்வையோடு மற்றவர்களை பார்க்கக்கூடாது. இயேசு என்ன மன்னிச்சிட்டார். கிறிஸ்துவுக்குள்ள என்னை இப்போ எப்படி பார்க்குறாரு தெரியுமா? மனவாட்டியாக பார்க்குறாரு. அவருடைய பிள்ளையாக பார்க்குறார். நல்ல உதாரணம் இளையகுமாரன். இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரமாக போயிட்டான், திரும்ப வர்றான். திரும்ப வந்த உடனே அவன் மன்னிப்பு கேட்குறான். அவன் மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாகவே தகப்பன் அவனை மன்னித்து விட்டான். மன்னிச்சிட்டதுக்கப்புறம் பழைய காரியத்தை கிளறவே இல்லை. இங்கே தானே முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். என்னடாச்சு, கொண்டு போன பணம் என்னாச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னாச்சு, என்ன பண்ணானுங்க, நீ என்ன பண்ண, எப்படி செலவழிச்ச சொல்லு. பழைய காரியத்தை சொல்லி அவனை நோக பண்ணாமல், அவன் மனம் உடைந்து செய்தது தவறு என்பதை உணர்ந்து வரும் பொழுது அதை அப்பா மன்னித்து விட்டார். மன்னிச்சதுனால பழைய காரியத்தை பற்றி பேசவே இல்லை. சிலர் அந்த நேரத்தில் மறந்துடுவாங்க. நைட்டு படுக்கும்போதோ இல்லாட்டா ஏதாவது நேரம் கிடைக்கும் போது சாடையாக வந்து, என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கிளற ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் அமைதியாக விட்டுரும். அவங்களுக்கு மன்னிக்கிற சுபாவம் இல்லை. நாமும் அப்படித்தான் சில நேரத்தில் சரியான நேரத்தில் பார்த்து இன்றைக்கி அப்படி செஞ்சேல அப்படிமா. ஆனால் இயேசு ஒரு நாள் நம்மளை சொல்லி காட்ட மாட்டார். நாம் செய்த தவறுகளை சுட்டி காட்ட மாட்டார். இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, அடுத்தவங்களை மன்னிக்காததனுடைய விளைவு எப்படி தெரியுமா இருக்கும்? அடுத்தவங்களுடைய குற்றத்தையே பார்த்துக்கிட்டு இருப்போம். அடுத்தவங்களுடைய குற்றத்தையே பார்த்துக்கிட்டு இருப்போம். செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மருமக வேண்டாத மருமகளாக இருந்தால் அவள் செய்கிறது எல்லாமே குற்றமாக தான் இருக்குமா. அந்த மாதிரி உண்மையான அன்பு இல்லாமல், உண்மையான ஏற்றுக்கொள்ளுதல் இல்லாவிட்டால் இந்த மன்னிக்கிற சுபாவம் வராது. செய்கிற எல்லாத்துலேயும் ஒவ்வொரு குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த நாட்களில் பாலும் தேனும் என்று ஒரு பத்திரிகை வந்தது. அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்காங்க. பல்லாவரம் சபையில் அவர்கள் ஏசிய சபை போதகர். அவர் ஒரு நாள் அந்த பாலும் தேனும் என்கிற பத்திரிகையில் எழுதியிருந்தார். அவர் தான் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்னொரு போதகர் தன்னுடைய பிரசங்கத்தில் சொன்னதை தான் நான் கேட்டிருக்கிறேன். விசுவாசிகள் சில நேரத்தில் பாஸ்ட்டு ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க விஷ் பண்ணாங்கன்னா, விஷ் பண்ணாமல் பாஸ்ட்டு கையை விட்டுட்டு தலையை மட்டும் ஆடிட்டாங்கன்னா, பாஸ்ட்டுக்கு வசதி வந்துருச்சு, சும்மா தலையை விட்டு மட்டும் ஆட்டுறாரு அப்படிமா. இப்போ சில நேரத்தில் பாஸ்ட் அம்மாவை கூட கூட்டிகிட்டு போனால், பாஸ்ட் அம்மாவுக்கு பாஸ்ட் மேலே சந்தேகம், அதனால் எங்கே போனாலும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. தனியாக போனால் 2 பேருக்கும் பிரச்சனை போல், அதனால் பாஸ்ட் தனியாக வந்திருக்காருமாங்க. இப்படி எதுக்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவியோடு சிலர் இருப்பார்கள். அவர்கள் உறவை ஒரு நாளும் கட்டி எழுப்ப மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் அடுத்தவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் உறவுகளை உடைத்து கொண்டே இருப்பார்கள். 2 பேர் சமாதானமாக இருக்கிற இடத்துல இவங்க நுழைஞ்சிட்டாங்கன்னா அந்த 2 பேருடைய சமாதானமும் போயிடும். ஏனென்றால் குற்றப்படுத்துவது யாருடைய சுபாவம் என்றால் பிசாசனுடைய சுபாவம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் குற்றப்படுத்துகிறவன். ஆதி முதல் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறவன். ஏதாவது செய்கிறதுல ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிச்சி போய் ஆண்டவர்கிட்ட நம்மளை போய் குற்றப்படுத்தணும்னு சொல்லி அவன் ஒன்னொன்னே குற்றம் கண்டுபிடிக்க தான் பார்க்குறான். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது இந்த வேதபாரகரும் பரிசேயரும் தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று நினைத்தாலும் அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கலான்னு தான் பின்னாடி போனாங்க. சிலர் இயேசுடைய பின்னாடி போன காரணம் அற்புதத்தை பெற வேண்டும் என்று, சிலர் இயேசுக்கு பின்னாடி போன காரணம் அறிவுரை பெற வேண்டும் என்று. ஸோ அறிவுரை பெறக்கூடிய ஒரு கூட்டம் போதனை கேட்க போனது, அற்புதத்தை பெறக்கூடிய ஒரு கூட்டம் சுகத்தை தேடி போனது. ஆனால் இன்னொரு கூட்டம் இயேசுவோடு கூட போய்கிட்டு இருந்துச்சு. அதுதான் குறை கண்டுபிடிக்கிற கூட்டம். அந்த குறை கண்டுபிடிக்கிற கூட்டத்துக்கு எதையுமே மன்னிக்கிற சுபாவம் இருக்காது. இயேசுவை பிடித்து கொண்டு போய் பிலாத்தினுடைய அரண்மனையில் இருக்கும்போது கூட அந்த மன்னிக்கணுங்கிற சுபாவம் இல்லாமல் அவனை அறைந்தே தீர வேண்டும் என்று கத்தினார்களே. தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். நான் இன்னொரு கோணத்தில் யோசிச்சு பாருங்கள், இந்த ஜனங்களுக்கு மன்னிக்கிற சுபாவமே இல்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குற்றவாளிகளாகவே தீர்த்து கொண்டிருப்பது. மனைவி செய்கிற எல்லாத்துலேயும் குற்றம், கணவன் செய்கிற எல்லாத்தையும், கணவன் பேச ஆரம்பித்தாலே ஒரு சண்டை, அதில் ஒரு குற்றம், பிள்ளைகள் மேலே எப்போ பார்த்தாலும் குற்றம். சில வேலை செய்கிற இடத்துல, நான் உறவுன்னு சொல்லும்போது கணவன் மனைவி மட்டும் சொல்லலை, எல்லா உறவுகளிலும். அதனால தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், குறை உண்டானால், ஒருவர் பேரில் ஒருவர் குறை உண்டானால். ஏன்னா நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது.
நம்ம யாருமே பூரணமானவர்கள் கிடையாது. பூரண சுவிசேஷ சபையில் நம்ம இருக்கலாம், ஆனால் நம்ம பூரணம் கிடையாது. சுவிசேஷம் பூரணமாக இருக்குது, நம்ம பூரணமானவர்கள் கிடையாது. பூரணத்தை நோக்கி நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரத்தான் செய்யும். கோபத்தில் ஏதாவது மனம் பதறி ஏதாவது சில வார்த்தைகளை சொல்லிடுவாங்க. அப்படியே அவங்கள அடையாளம் பிடிச்சிடக்கூடாது, மன்னிக்க வேண்டும். மன்னித்தால்தான் அடுத்த நிலைக்கு இந்த உறவுகள் கடந்து போகும். இயேசு மன்னித்தார். அதாவது இயேசுவை ஒரு பரிசேயன் சாப்பிட கூப்பிட்டான். அந்த வீட்டுக்கு ஒரு பாவியான ஸ்திரீ வர்றான். இயேசுடைய பாதத்தில் நான் முன்னாடி ஒரு செய்தியில் அதை சொல்லியிருக்கேன், இந்த செய்தியோடு இணைஞ்சு வர்றதுனால சொல்கிறேன். பாதத்தை என்ன செய்கிறா, தன்னுடைய தலைமையினால அந்த தைலத்தை ஊற்றி கழுவுறா. இந்த பரிசேயன் பார்த்து உள்ளத்துக்குள்ள, இவள் பாவியாக இருக்கிறாளே, இவர் உண்மையிலே தீர்க்கதரிசியாக இருந்தால் இவள் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாளே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு, ஒரு கதை சொல்கிறாரு. 2 பேர் கடன்பட்டானுங்க, ஒருத்தன் அதிகமான பணம், ஒருத்தன் கொஞ்சம் பணம். 2 பேருக்கு மன்னிச்சிட்டான். யார் அதிகமாக அன்பு கூறுவான், எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக அன்பு கூறுவான். இவளுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்ட, இவளை குற்றவாளியாக பார்க்குற நான் இவளை பாவம் மன்னிக்கப்பட்டவளாக பார்க்கிறேன். உன்னை விட அதிகமான பாவம் செஞ்சாவ, அது உண்மைதான், நீ சொல்கிற மாதிரி அவள் பெரிய பாவி தான். ஆனால் அந்த பாவத்துக்கு மனம் வருந்தினபடினால் அந்த பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன், அது பாஸ்டாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஒரு தவறு செய்திருக்கலாம். கேட்டீங்களா? அந்த தவறை நம்ம மனசில் வச்சுட்டே இருப்போம். ஆனால் இவங்க ஆண்டவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் போய் அழுது ஜெபம் பண்ணி தேவனோட ஒப்புரவாயிடுவாங்க. ஆனால் நம்ம அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த காரியத்தோட கனெக்ட் பண்ணி இவங்களை தரக்குறைவாகவே பார்ப்போம். ஆனால் அவங்க ஆண்டவருக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். சில நம்ம இருதயத்துக்குள்ளே சிறை வச்சுக்கிட்டு பழைய பாவத்தையும் பழைய காரியத்தையும் வச்சு அவங்கள அப்படியே கண்ணோட்டத்தோடு பார்ப்போம். நமக்கு விடுதலை இருக்காது. ஆனால் அவங்க எப்போயோ ஆண்டவரோட ஒப்புரவாகி பரிசுத்தவான்களாயிருப்பாங்க. பழைய பாவத்தையே மனதில் வைத்து கொண்டு பழைய கண்ணோட்டத்தில் யாரையும் பார்க்கக்கூடாது. தேவன் ஒருவேளை அவர்களை புதுப்பித்திருக்கலாம். மறைவாக தேவனிடத்தில் போய் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்திருப்பார்கள். தங்கள் தவறை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருப்பார்கள். வார்த்தைகளினாலே அவர்களை கொன்றுவிட வேண்டாம், மன்னிக்க கற்றுக்கொள்வோம். மன்னித்தல் என்பது தெய்வீக சுபாவம். இயேசு எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்தார். அவர் மன்னிக்கிறதுக்காக சிந்தினது விலையேற பெற்ற இரத்தம். அந்த சுபாவம் நமக்குள் வர வேண்டும். அன்பானவர்களே, நாம் மன்னிக்க வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் செய்துதான் ஆக வேண்டும். ஒருத்தர் மன்னிக்கணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் சில காரியங்கள், ஒவ்வொரு நிருபத்திலையுமே உறவுகளை குறித்து எழுதி கொண்டே வருகிறார். இந்த கலாத்தியருக்கு நிருபத்தில் 13ஆம் வசனம் 5:13, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்கள். ஊழியம் என்பது வேலை, உதவிகள். நம்ம ஒருத்தர்கிட்ட குறை இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். ஆனால் அன்பினாலே உதவி செய்யுங்கன்னா, மன்னிக்கக்கூடிய சுபாவம் இருந்தால்தான் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவமே வரும். அவன் அப்படி பண்ணான், நான் ஏன் அவனுக்கு உதவி செய்யணும்? அவன் எனக்கு உதவி செஞ்சானா? அவன் அப்படியெல்லாம் பேசினானே, அவன் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டானே, அவன் என்ன இப்படி பண்ணிட்டாலே, நான் எப்படி அவளுக்கு உதவி செய்கிறது? இங்கே தான் மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் தான் உதவியே செய்ய முடியும். ஒருவருக்கு ஒருவர் அன்பினாலே ஊழியம் செய்யுங்கள். 15ஆம் வசனம், குறைகள் வருது இல்லையா, குற்றங்கள் வருது இல்லையா, சில மிஸ்டேக்ஸ் வர்றாங்க, சில தவறுகள் செய்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் அவங்களுடைய தவறை சொல்லி, அவங்களுடைய குறைகளை சொல்லி கடிந்து பட்சிக்காதிருங்கள். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். 15ஆம் வசனம், கலாத்தியர் 5:15, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கடித்து பட்சித்தது என்றால் சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிறது, அவங்கள ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது, பழைய காரியத்தை மனசில் வச்சு அவங்க வேதனைப்படக்கூடிய அளவு அவங்களை பேசிக்கொண்டே இருப்பது. கடிந்து பட்சிக்காதிருங்கள் என்று சொல்கிறார். 26ஆம் வசனத்தில் 5:26, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள். கோபமுட்டுறது, சொல்கிற வார்த்தையில் இப்போ எப்படிமா தேடி கண்டுபிடிப்பாங்க. எந்த வார்த்தை சொன்னால் அவங்க ஊண்டாவாங்க, அதாவது அவங்க காயப்படுவாங்க. அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லி அவங்கள காயப்படுத்திடுவாங்க. இப்படி காயப்படுத்தினதுக்கப்புறம் எப்படி உறவு வலுப்படும்? எனவே நாம் பேசுகிற வார்த்தைகளில் மிருதுவான வார்த்தைகளை பேசுவோம்.
நல்ல வார்த்தைகளை ஏராளமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருத்தரை காயப்படுத்தணும்னு நினச்சோம்னா பயங்கரமான வார்த்தைகளை, எந்த வார்த்தை அவங்கள ஊன் பண்ணுமோ அதை நம்ம கண்டுபிடிப்போம். மனுஷ இயல்பு. நானும் அப்படி இருந்திருக்கிறேன். அப்போ சரியான வார்த்தையை சொல்லி அவங்கள திட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப ரோஷம் வரும்ல, கோபம் வரும்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, கடிந்து பட்சிக்காதிருங்கள், ஒருவருக்கு ஒருவர் கடிந்து பட்சிக்காதிருங்கள் என்று சொல்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 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 வசனத்தை ரொம்ப 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 முக்கியம். 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் தொடர்ந்து, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கையார். முழு சபைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார். இங்கே சிங்குலரில் சொல்கிறார், நீயும் என்று. இதை படிக்கிற யாராக இருந்தாலும், நீ அடுத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள குறை சொல்லாத, அவங்கள கடிந்து பட்சிக்காத, ஏன்னா நீயும் சோதிக்கப்படுவதற்குரிய சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே ஒருவன் குற்றத்தில் அகப்படும் பொழுது ஆவிக்குரியவர்களாக ஏன்னா சாந்தமுள்ள ஆவியோடு, ஒருத்தவங்ககிட்ட குற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா சாந்தமுள்ள ஆவியோடு அதை அவர்களுக்கு உணர்த்துவோம். உணர்த்தி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதில் மாறிவிடுவார்கள். எனவே நாம் குற்றப்படுத்தாமல் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், மன்னிக்காமல் இருப்பது பிசாசுடைய குணம், விட மாட்டான். ஆனால் மன்னிக்கிறது தெய்வத்தினுடைய குணம். அப்பா மன்னித்தார் இளையகுமாரனை, அண்ணன் மன்னிக்கவில்லை. அவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தான், இப்படியெல்லாம் பண்ணிட்டு போனான். பழைய காரியத்தை மனசில் வச்சு வச்சு குத்தி காட்டுறாப்ப. மன்னிக்காதவங்களுடைய சுபாவத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுமா? நேரம் வரும்பொழுது குத்தி குத்தி காட்டுவாங்க. என்னைக்கு இருந்தாலும் நீ இப்படி பண்ண ஆள் தானே, என்னைக்கா இருந்தாலும் நீ இப்படிலாம் பண்ணினேல அப்படின்ட்டு அடிக்கடி என்ன செய்வாங்க, குத்தி காட்டுவாங்க. என்னைக்காவது இயேசு உங்களை குத்தி காட்டியிருக்காரா? நீங்கள் முன்னாடி செஞ்ச பாவத்தை சுற்றி காட்டி, ஏய் நீ இப்படிலாம் பட்ட ஆள் தானே, என்ன இருந்தாலும் நான் உன்னை லெவலில் தான் வச்சுருக்கேன், நீ என்ன இப்போ அன்பேங்களாம் அப்பாங்களாம், ஆனால் நீ அப்படிப்பட்ட ஆளுங்கிறத நான் மறக்கலை, என்ன இருந்தாலும் உன் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நான் ஒரு காலத்தில் செஞ்சேன்ப்பா, இப்போ மாறிட்டேன், பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ வேதனைப்படும். அதை போல தான் அடுத்தவர்களுடைய குற்றங்களை மன்னிக்காமல் நீங்கள் மனதிலேயே வைத்திருப்பீர்கள் என்றால் அது அவர்களை வேதனைப்படுத்தும். மன்னிக்க கற்றுக்கொள்வோம். இயேசு மன்னித்தார். நம்ம அடுத்தவங்களை மன்னிக்காமல் தொண்டையை பிடிச்சி உடனே என்னுடைய காரியத்தில் நீ கரெக்டாக இருக்கணும்னு சொல்லக்கூடாது. மன்னிக்க கற்றுக்கொள்வோம். திரும்ப திரும்ப நான் சொல்ல காரணம், மன்னிக்காமல் அன்பு கூற முடியாது, மன்னிக்காமல் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தார். பாவ மன்னிப்பு கண்டு அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். மன்னிக்க வேண்டுமானால் குற்றப்படுத்தக்கூடாது, குறைகளை பெரிதுபடுத்தக்கூடாது, கடித்து பட்சிக்கக்கூடாது. அந்த யாதொரு குற்றத்தில் அகப்பட்டு விட்டால் அவங்கள கடிந்து பட்சிக்காமல் நாம் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்று கலாத்தியர் 6 சொல்லுகிறார். ஆவிக்குரியவர்களாகி அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க, நீ யாரு? நீ ஆவிக்குரியவன் இல்லையா? அப்போ நீ ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய அப்ரோச் இருக்கணுமே, உனக்கு ஆவிக்குரிய பேச்சு இருக்கணுமே. அவங்க தான் மாம்சத்தின்படி நடந்துட்டாங்க. இப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வர்றேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பின்பாக வரக்கூடிய சில பாவங்களை பற்றி பேசிட்டு வந்தாலும் ஆவிக்கேற்றவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். நம்ம ஆவிக்குரியவங்களாக இருந்தால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது மன்னிப்பு தானே. அவன் ஆவிக்குரியவன் அல்ல, அவன் தவறு செய்து விட்டான். அப்போ நான் எப்படி ஆவிக்குரியவன் காட்டுறது? மன்னிக்கிறதின் மூலமாகத்தான் நான் ஆவிக்குரியவன் என்று காட்ட முடியும். இல்லாட்டா மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே நேரம் வரும்பொழுது குத்தி காட்டுறது அல்ல. நான் இதோடு கூட இதை முடிக்க விரும்புகிறேன். மன்னியுங்கள். அது மன்னிப்பது என்பது தெய்வீக சுபாவம். ஆண்டவர் மன்னித்தார், ஏராளமான பாவங்களை மன்னித்தார். தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமானவர். விபச்சார பாவத்தில் விழுந்தார். ஊர் உலகமே என்ன சொல்லிருச்சு பாருங்க. அவன் எத்தனை பேர் எப்படியெல்லாம் பல வருடங்களுக்கு சுட்டி காட்டினாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் மன்னித்தார், மன்னிப்பை கேட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பேதுரு இயேசுவை மறுதலித்தார். நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், என்ன இருந்தாலும் நீ மறுதலிச்சவன் தானான்ட்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கூட சுட்டி காட்டவே இல்லை, நீ என்னை நேசிக்கிற. அதான் அவருடைய அப்ரோச். டேய் 3 தடவை என்ன மறுதலிச்சிட்டேல அப்படின்னு சொல்லி அவனை குத்தி காட்டலை. திரும்ப அவன் பின்மாற்றத்தில் போகும்போது அவனோட பிள்ளைகளை புசிக்க ஏதாவது இருக்குதான்னு தான் வந்து கேட்குறார் ஆண்டவர் யோவான் 21ஆம் அதிகாரத்தில். ஏனென்றால் அவர் மன்னித்து விட்டார் என்றால் மறந்தும் விடுவார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் யார் மேலாவது கசப்புகள் இருக்குமானால்,
முன்பு அவர்கள் செய்த துரோகங்கள், சில குற்றங்கள், சில பிழைகள், உங்களை கேட்காம செய்த சில காரியங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தையோ நஷ்டத்தையோ ஏற்படுத்தின காரியங்கள் இருக்குமானால் இதுவரை உங்கள் உள்ளத்திலே அது நெருடலாக இருந்து கொண்டு இருக்கலாம். அது உங்களுக்கு தான் விலங்கு போல உங்களை சமாதானமாய் வாழ விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவர் என் உள்ளத்தில் இருக்கிற இந்த மன்னிக்க முடியாத தன்மை, கசப்பு, பழைய காரியங்களையே மனசில் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் இன்றைக்கி உங்கள் பாதத்தில் நான் வைக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் ரிலாக்ஸ் ஆக விரும்புகிறேன். எனக்குள்ளேயே ஒரு கட்டு வேண்டாம். நான் விடுதலையாக விரும்புகிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லி பாருங்கள். இப்போ உங்கள் இருதயத்துலேருந்து ஒரு பெரிய பேர்டன் அவங்கள விட்டு போயிடும். அடுத்தவங்களை நம்ம குற்றப்படுத்த வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அடுத்தவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார்? இன்றைக்கி நான் பார்க்கும்பொழுது பாருங்கள், யூடியூப்பில் ஊழியக்காரவங்க அவங்க சபைக்குன்னு சொல்கிற சில காரியங்களெல்லாம் எடுத்து போட்டு பெருசாக குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஊழியக்காரர் சமீபத்தில் ஆன்லைன் சர்வீஸில் சொன்னார், அன்பான விசுவாசிகளை, நீங்கள் தசமபாகம் காணிக்கைகளை எங்கே கொண்டு போய் கொடுப்பது என்று கேட்டீர்கள். விசுவாசிகள் கேட்டதுனால அவர் சொல்கிறார், நீங்கள் ஆன்லைனிலே செலுத்தலாம் என்று சொல்கிறார். ஒரு ஊழியக்காரன், சபை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு அவன் வயிறு மட்டும் தேவையல்ல, பல ஊழியங்களுக்கு உதவி செய்வது, பல தேவைகள் உண்டு. சபைதான் இதுவரை அதை கொடுத்து கொண்டு வந்தது. இப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஜனங்கள் கேட்கிறார்கள் என்ன செய்வதென்று. அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார், நீங்கள் ஆன்லைனில் அனுப்பலாம். இதை எடுத்து போய் வசூல் வேட்டை தொடங்கிவிட்டது என்று சொல்லி, அது யார்? கிறிஸ்தவர்கள். இந்துக்கள்லாம் இதை ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் இதை எடுத்து போட்டு இவங்க நம்ம பெரிய நேர்மை மாதிரி, பெரிய யோக்கியம் மாதிரி, இவங்க வானத்திலேருந்து இறங்கின பரிசுத்தவான்கள் மாதிரி அதை யூடியூப்பில் போட்டு அவர் மானத்துக்கு எடுத்து யோசித்து பாருங்கள். அடுத்தவர்களை குற்றவாளியாய் தீர்க்க நீ யார்? நீ பெரிய பரிசுத்தவானா? ஆண்டவர் சொல்லுவார், விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் தேவனுக்கு கணக்கு கொடுப்பான். அந்த எஜமானுக்கு அவன் கணக்கு கொடுப்பான். எஜமான அவனை கவனிச்சுக்கிறார். நீ ஏன் குற்றப்படுத்துவது பிசாசுடைய குணம். சிலர் சொல்லுவாங்க, நிறைய பேர் இடறிடக்கூடாதுல்ல, ஒரு விழிப்புணர்வு இதெல்லாம் அடுத்தவங்க மேலே இருக்க பொறாமையினால் வரக்கூடிய காரியங்கள். அவரவருடைய சபைக்கு அவரவர்கள் பொறுப்பு. எனவே அடுத்தவங்களை குற்றப்படுத்தாதீங்க. சபையின் மூலமாய் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், சபையை பயன்படுத்தி முன்னேறினவர்கள், சில சமயம் கிடைக்கும் பொழுது சபையை அவர்கள் திட்டுகிற திட்டு, சபைக்கு அவர்கள் பேசுகிற பேச்சு, சபையை குற்றப்படுத்துவது. நாம் எப்படி வளர்ந்தோம்? சபையில் வளர்ந்தோம். நம்முடைய உயர்வு எப்படி வந்தது? சபையின் மூலமாய் வந்தது. நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மக்கள் யார்? ஒரு சபையின் விசுவாசிகள். சபை கர்த்தருடைய கண்மணி. குறைகள் இருக்கலாம், அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு பிடிக்காவிட்டால் ஒதுங்கி விடுங்கள். அதை குற்றப்படுத்தி பிரபகண்டா பண்ணி மற்ற புறஜாதி மக்களெல்லாம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடிய அளவுக்கு பேசுவதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். காயினுடைய ஆவி அடுத்தவனுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து மூடுவதற்கு பதிலாக பப்ளிசிட்டி பண்ணுறான். இன்றைக்கி எங்கேயோ ஒரு பாஸ்டர், எங்கேயோ ஒரு சபையில் தவறுகள் நடந்திருக்கலாம், அதை யூடியூப்பில் கொண்டு வந்து பப்ளிசிட்டி பண்ணி, இன்னும் நாம் போகிற பாதை மிகவும் குறுகலானது, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அன்பானவர்களே, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. ஆண்டவர் கணக்கு கேட்பார். அவர்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பார்கள். அடுத்தவங்களை நாங்கள் காப்பாற்றணுன்ட்டு நீங்கள் போக தேவையில்லை. கர்த்தர் அவர் சம்பாதிச்ச ஆத்துமாக்கள் அவர் பார்த்துக்கிறவார். அவரவருடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதங்க. எல்லா சர்ச்சு பாஸ்டும் அவங்க விசுவாசிகளை காப்பாற்ற வல்லவர்களாக இருக்காங்க. முறைகேடாய் நடக்கிற போதகர்கள் அல்லது பணத்துக்காய் ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தர் கடைசி நாளில் அவங்கள வெளுத்து வாங்குவார். ஒரு நாள் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக கதறுவார்கள். அதுவரை நீங்கள் அந்த வஸ்திரத்தை போட்டு மூட வேணுமே தவிர அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் நிர்வாணத்தை காட்டக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்கள், மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. குற்றங்களை மன்னிப்பது ஸ்தோத்திரம், தேவனுக்கு மேன்மை. குற்றங்களை ஆராய்வது, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மையா? குற்றங்களை மன்னிப்பது தேவனுக்கு மேன்மை. தேவனுடைய சுபாவம் உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தோடு இருக்கட்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்பு கூறுங்கள். உங்கள் குடும்பம் சமாதானமான குடும்பமாக, சந்தோஷமான குடும்பமாக இருக்க என்னுடைய வாழ்த்துதல்கள். பரிசுத்த பிதாவே, இன்றைக்கும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே அன்பு, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, மன்னிக்கிற சுபாவம், விட்டு கொடுக்கிற சுபாவம், ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படட்டும். இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள்
எந்தெந்த காரியங்களில் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டுமோ அதில் திருத்திக் கொண்டு தெய்வீக சுபாவம் உடையவர்களாக தேவ அன்பினால் நிறைந்தவர்களாய் காணப்பட உதவி செய்யும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பமும் சமாதானமாய் வாழ நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தெய்வீக ஆசீர்வாதமான குடும்பமாய் மாற்றுவாராக என்னுடைய வாழ்த்துதல்கள். ஆமென்.